ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். தேவரே, இந்த வருஷத்தின் முதல் மாதத்திலே 3வது வாரத்திலும் நாங்கள் உம்மை நோக்கி வருகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வேலைக்காரன் நிஜமானி நோக்கி இருக்குமா போறோம், வேலைக்காரன் நிஜமானி நோக்கி இருக்குமா போறோம். எங்க தேவாதி தேவனே, இந்த நாளிலும் எங்கள் மேல் இரக்கம் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவரை அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, தாவீது சொன்னது போல எனக்கு ஒத்தாசப்படுவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசைகள். என் காலை தள்ளான ஒட்டா என்னை காப்பது உறங்கா, இதோ இஸ்ரவேலை காக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோமே. மட்டுமா இரவும் பகலா எங்களை நீங்க பாதுகாத்து வந்தீரே, என் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து தந்தீரே, எங்களை போஷித்தீரே. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன், எங்களை மட்டுமா நீ நடத்தினீரே, உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் நடத்துங்கப்பா. இந்த ஆராதனையை நீர் பொருட்படுத்தி நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் நீரே முறியடிப்பீராக. ஆண்டவரே, யுத்தம் என்னுடையது, நீங்களோ சும்மா இருங்கள் என்று சொன்னீரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்னீரே. அப்படியா என்றவரை சகலத்தையும் படைத்த சகோதர தேவன், சகலத்தையும் தன்னுடைய கரத்திலே வைத்து ஆளுகை செய்கிற தேவன். அப்பா, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு சகல விதமான நன்மைகளை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடி நானே அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள சொன்னீங்களே. இதோ நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் இதோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னேன். இதோ மோசேக்கு நீ வெளிப்படுத்துறது போல இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீ நித்திய நித்திய காலமாய் நீர் இருக்கிறபடி நான் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்துப் போகிறேன் என்று சொன்னீங்களே. அந்த சமாதானத்தை எந்த விதத்திலும் நாங்கள் எழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உடைய வேதத்திலே எச்சரிப்பு அடைந்து நாங்கள் எங்களை ஆண்டவரே உமக்கு முன்பாக நிலைநிறுத்த எங்களுக்கு கிருபை செய்யப்பா. ஒருவர் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்கிறதுவோ அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். காற்று அதன் மேல் வீசினாலும் பெருமழை சொரிந்தாலும் அது சேதமாகாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதுவே அந்த அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை நாங்கள் முன்வைக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தையின் மேலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு கருவை செய்யப்பா. இந்த ஆராதனையை பின்படுத்த நடத்துங்கப்பா. பாடல் ஆராதனை, புதிய ஆராதனை, ஜபத்தின் பகுதி, சங்கீத பகுதி, சிறு பிள்ளைகள் சொல்லும் வேத வசனங்களின் கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. அது மாத்திரமல்ல, வேத வசனங்களினாலே ஜனங்களை இன்னும் நீர் உமக்கு பிரியமான வழியிலே நடத்தும்படியாக அதற்கு அவளுக்கு போதித்து தாங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியவரை காட்டுவேன், உண்மையை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னீங்களே. பாதிக்கு தீபமும் பேதிக்கு வெளிச்சமாயிருக்கிற இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நடக்கிறதுனாலே அவர்கள் ஒரு நாளும் இடறி விடுவதில்லை என்பதை உணரத்தக்கதாய் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே
அவங்க நிலைநிறுத்தத்தக்கதா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள அவர் வணக்கங்களை திறந்தருளுவீராக. அதுவரை எந்த விதத்திலும் அவர்கள் அந்தவரே வழியோரமாய் அந்தவரே பாறையின் மேலே அந்த முட்களின் மேலே அந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் விதைக்கப்பட்ட விதையாய் இராதபடிக்கு இந்த வசனங்கள் எல்லாம் இருதயமாகிய நல்ல அந்தவரே பொக்கிஷ சாலையில அந்தவரே நல்ல நிலத்துல அவர்கள் விதைக்கப்பட்டதால் அது 30, 60, 1000 பலன் கொடுக்க உதவி செய்யப்பா. ஒரு வார்த்தை அது வீரவிதமாய் போகவே கூடாது. அந்த வார்த்தையை அவர்கள் சோதித்துக் கொண்டு அதன்படி நடக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் எடுக்கிற எல்லா காரியத்திலும் நீங்க கூட இருக்கிறீர் என்பதை அவர் உணர்த்தக்கதான ஆண்டவரே மன தெளிவு நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்படியா காணிக்கை பகுதி கூட நீர் ஆசோத்து தாங்கப்பா கொடு, அப்பொழுது உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் அதனால் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்கப்பா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாய் வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி, ஆண்டவரே பாதுகாப்பு, அதிகாரியுடைய கண்களில் தயவு எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே தயவினாலே இரக்கத்தினாலே அவர்களுக்கு கிடைக்கும்படியா உதவி செய்யப்பா. அப்படியாய் நடத்தப்படுவதற்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு கொடுக்கிறதிலே அவர் உத்தம இதயத்தோடு ஆண்டவரை கொடுக்கத்தக்கதா, ஆண்டவரே உற்சாக மனதோடு கொடுக்கத்தக்கதா கிருபை செய்யப்பா. ஆண்டவரே தசமபாகங்களெல்லாம் பண்டகச்சாலையை கொண்டு வாருங்கள் சொன்னீங்களப்பா. ஆண்டவரே வானத்தில் பலகனைகள் திறந்து இடைக்கொள்ளாமல் போக மாட்டோம், நான் உன்னை ஆஸ்வதிக்க மாட்டேனோ, அதனால என்னை சோதித்து பாருன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ளதா இருக்கிறபடினாலே நாங்கள் விதைக்கிறோம் அறுப்போம் என்பதை ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு விசுவாசி பிள்ளைகளுக்குள்ளும் உண்டாகட்டும். ஆண்டவரே பத்தலான பையிலே அதை அவர்கள் போடாதபடிக்கு ஆண்டவரே பரலோகத்திலே பொக்கிஷ சாலையாக அதை சேர்த்து வைக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படியான ஒவ்வொரு பகுதியிலும் நீர் மகிமைப்பட்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நாராயணனுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா தீய சக்திகளையும் கர்த்தர் நீரே துணை நின்று முறியடிப்பினார். ஆண்டவரே உலகத்தில் இருப்பவனிலும் எங்கள் நடுவுல எங்களுக்குள்ளே இருக்கிறவரே பெரியவர், பெரிய காரியம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கலாமா? உன் வாயில தருக்கிறீங்களா? இப்போதாவது இப்போவாது உன் வாயில தருங்க. வேண்டாம் ஏசப்பா 2024 எல்லாம் முடியட்டும். இனி அப்படி இருக்கவே மாட்டாங்க, இருக்கவே மாட்டேன் ஏசப்பா, இல்ல இருக்கவே மாட்டேன் ஏசப்பா, எனக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏசப்பா. நான் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறாங்க, என் ஆவி ஆத்ம சத்து ஒப்பு கொடுக்கிறாங்க. நம்ம விட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்கள் விரிவாக ஸ்தோத்திரிக்கலாமா, ஸ்தோத்திரத்தை செலுத்தலாமா? வீட்டுலதான் நம்மளால முழுமையா செபிக்க முடியல. எத்தனை பேர் முழுமையா விடுதலையோட வீட்டை செபிக்க முடியுது சொல்லுங்க? வீட்டை செபிச்சா மௌனமா உட்காந்து ஏதோ நானும் ஏதோ நம்ம செபிக்கிறோம். ஆனா இந்த ஆண்டு சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். உங்களை தடுக்கிறவங்க யாருமே கிடையாது. உங்க வாயில என்ன ஆண்டவர் துதிக்கிற துதி இருக்கட்டும், அவர் சொல்லுகிற துதி இருக்கட்டும், அவர் நாமத்தை உயர்த்துகிற துதி இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்துச்சு, துன்பங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது. அப்பா என் ஜீவனை போகும் அளவுக்கு எனக்கு பாடுகள் வந்தது. ஆனா கடைசி நிமிஷத்துல தூக்கி எடுத்தீங்க. நீங்க என்னை விட்டு கொடுக்கவே இல்லை, எந்த நேரத்துல என்னை விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவரே. நீங்க நான் தான் விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறேன், ஆனா அந்த ஏற்ற நேரத்துல பிடிச்சு வலிக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சகோதரியே, உலக காரியங்கள் வேண்டாம். முழுமையாய் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாய் ஒப்புக்கொடு. உங்கள் ஆவி ஆத்மா சத்தை முழுமையாய் ஒப்புக்கொடு. எல்லாத்தையும் நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. காரை துப்புனாங்க, அடிச்சாங்க, எவ்வளவு அடி வாங்கினாரு நினைச்சுப்பாங்க. ஒரு அடி அடிச்சாவே என் அஷ்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அவ்வளவு அடி வாங்கி காரை துப்பி ஒரு சின்ன முள் குத்துனாங்க நம்மளால வழி தாங்க முடியல. ஆனா அப்படிப்பட்ட முள்ளு கிரீடமா வச்சு மண்டையில வச்சா, ஒரு கிரீடம் போல வச்சா அந்த இடம் எப்படி முடியும்? ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. நினைக்கும் போது உன் கண்ணு தண்ணி வரல? நினைச்சு பாரு. ஒரு சின்ன முள்ளு குத்துச்சு நம்மளால தாங்க முடியுதா? ஒரு பின்ன குத்திக்கிறோம் தாங்க முடியுதா? முடியலையே. ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் யோசிச்சு பாரு. சிலுவைல என்ன கேட்கிறாரு? இவங்க என்ன செய்யறாங்கன்னு அறியாம செய்யறாங்க அப்படின்னால இவங்க மன்னியும் தான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்பவும் நம்மளுக்காக தான் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டாங்க. இன்னும் அவர் பரிந்து பேசிதான் இருக்கிறாரு. உனக்காக எனக்காக. அல்லேலூயா. துதிக்கலாமா? துதிக்கலாமா? நினைச்சு பார்த்து துதிக்கலாமா? அவர் செய்த நன்மை நினைச்சு துதிக்கலாம். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை தட்டி பாடலாமா? என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்.
நீங்க அவரை விட்டு விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் விட்டு விட்டு கொடுக்கிறோம் அவரை, ஆனா அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. நம்மளை நடத்துறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை போஷிக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர் எந்த சூழ்நிலை மத்தியிலும் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. அவரை ஹல்லேலூயா, அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே இல்லை. ஓ ரபா சந்தா நாம நான் வழி மாறி போனேனே, தெரிஞ்சுதான் ஒரு டைம் நான் போறேன், அப்படிதான் சொல்லணும். தெரியாம போறேன்னு ஒரு சொல்லவே முடியாது, அது அப்ப சொல்லலாம். ஆனா கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம இந்த நாள் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம வழிமாறு தெரியாம போன ஆண்டவரை நம்ம சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம தெரிஞ்சு போன இடத்துல கூட கர்த்தர் நம்ம பாதையை மாற்றி, மகளே அந்த இடத்துல போவாத, இந்த பக்கம் போ, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று அவர் நம்ம கரங்களை பிடித்து நம்ம அழைத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரவை தட்டலாமா? கரவை தட்டி துதிங்க, துதிங்க. நான் தலை குடிச்சாங்க. அப்பா, எந்தெந்த சூழ்நிலை தலை குடிஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு தான் தெரியும். நாங்க வெக்கப்பட்டு போனாங்க. குடும்பத்தில் மாட்டி, உற்றா உறவினர் மாட்டி, ஆபீஸ்ல, வெளியில நான் தலை குடிஞ்சு நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. ஆனா கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. நீ எந்தெந்த இடத்துல நீ குடிஞ்சு குடிஞ்சு இருக்கியோ அங்கெல்லாம் கர்த்தர் தலையை நிமிர செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மற்றமாக கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ விசுவாசினா, நீ கர்த்தர் வழி நடந்தினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு மனதோடு முழு இதயத்தோடு அவர் முழுமையா துதிச்சுனா கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை வாழ்க்கையை செய்வார். விட்டு கொடுக்கவே மாட்டார். மனுஷன் தூற்றுவான், மனுஷன் விட்டு கொடுத்துருவான், நீயே ஆண்டை விட்டு கொடுத்துருவ. ஆனா கர்த்தர் உன்னை எப்பொழுது தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னே உன்னை தெரிந்து கொண்ட தேவன் நீ இறக்கும் கைவிடவே மாட்டார். ஓ ரபா ஷபா லப லப கலப லப லப ஓ ரீபி ரிபி கலப லப லப ஓ ரதனமா சந்த லப கலப. ஓ ஆவியான விளங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய பிரசனம் விளங்கி கொண்டிருக்கிறது. விடாதீங்க, கேளுங்க, கேளுங்க. பசுத்த ஆவியான அபிஷேகத்தை கேளுங்க. ஓ ரதா ஷபா லப லப கலப. கேட்கிறவங்க எவனுக்கும் பெற்றுக் கொள்வான். கேளுங்க, நீ கேட்கவே மாட்டேன். வாய விளையாடுறது அத்தனை நிரப்புங்க, அபிஷேகம் நிரப்புங்க. நீ கேளுங்க. ஓ ராதா நாமா ஒரு அப்பா அம்மா கேட்க முடியல, தைரியமா விட்டு கொடுக்காம கேட்க முடியல. ஏசப்பதை கேளுங்க. அவங்க நாள ஒரு தலைவலவரா இருக்க. ஓ ராதா நாமா ஷபா லபா லபா கலபா லபா ஓ ரீ கலபா சிகிரி. அவரை விட்டு கொடுக்காம இருக்கும்போது அவரைத்தான் நம்ம நம்பி வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல நம்பினா மனுஷன் நம்பினா கை வச்சுவான். கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றுக்கும் அசையாமலுக்கும் சீயோன் பர்வதம் போல இருப்பான். ஹல்லேலூயா. நீ சீயோன் பர்வதமா இருக்கணுமா? கர்த்தரை முழு இருக்கவன் நம்பு, உன் முழு ஆத்மாவோட நம்பு, சந்தேகப்படாத. ஹல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் அவருக்கு பிரியமா இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நீ பிரியம் உள்ளவளா இருக்கணுமா, பிரியமா இருக்கணும், பிரியம் இல்லாம இருக்கணுமா? அது உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஹல்லேலூயா. அவரைத்தான் நம்பி இருக்கிறோம். அவர் அன்றி நம்மளுக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா. யாருமே கிடையாது. யாருமே நம்பாத, கர்த்தர் மட்டும் நம்பு. உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் துக்கத்தை மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் பாவை மாற்றுவார், உன் சூழலை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா லபா கலபா லபா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி
நம்பிக்கையோடு கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளணும். கர்த்தரை உங்களை கைவிட மாட்டோம். ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு அவர் ஆராதிக்கணும். அவரை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். ஆனா அவர் நம்ம மேல் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் வச்சிருக்கிறாரு. நீ உங்க மேல முழு நம்பிக்கை அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நீ நம்ம தான் என்ன பண்றோம்? கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறோம், கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, விட்டு 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 விடாதோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, பாடு வரும்போது, ஏசப்பா நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் என்று நம்ம சொல்லிக்கிறோம். ஆனாலும் அவர் நமக்கு இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்யப்பா, ஒவ்வொரு நாளும் செய்யப்பா நம்ம கேட்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், அப்பா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை நீங்க தான் ஏதாவது செய்யணும். உங்கதான் நம்ம நம்பி இருக்கிறார். மனுஷன் நம்பல ஆண்டவரே, உங்கதான் நம்பி இருக்கிற ஆண்டவரே. நம்ம முழுமையா நம்ம ஒப்பு கொடுக்கும் கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். எந்த சூழலை வந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரிய வாழ்க்கை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ ராமா ஷபா லவா. ஜெபிப்போமா, ஜெபிப்போமா. அக்னி அபிஷேகத்தினாலே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே இப்பொழுது நம்ம அக்னி அபிஷேகம். ஓ ராமா லவா. பரிசுத்தாவியானவர் நம்மளோட ஏற்பட்டு கொண்டு இருக்கிறார். தள்ளி விடாதீங்க, அவர் தள்ளி விசாதீங்க. கேளுங்க கேளுங்க. இன்னும் ஆவியார் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க.
உடைத்தே உருவாக்கினே
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்மை நோக்கி நான் வருகிறேன். இப்பொழுதும் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனையாகவும் ஆண்டவரே அவர்கள் நடத்துகின்ற ஆண்டவரே வழியிலே அவர்களை நடத்துகிறதாயோ, அது உமக்கு பிரியமானதா இருக்கிறதாயோ, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க, அடிமையோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, மாம்சம் ஒரு நாள் வெளிப்படக்கூடாது. ஆண்டவரே, எங்களை மறைத்து, அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இது நிமித்தம் நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நன்றாய் கவனிங்க. அவருடைய தாகம், அவருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்ச, எப்படியாவது என் ஜனங்கள் என்னை தேடுவார்களாக, என்னை நோக்கி பார்ப்பார்களாக, என்னை ஆராதிப்பார்களாக. அப்படி என்ன பண்ற? அவருடைய கண்கள் எதிர்பார்க்கிறது, அவருடைய உள்ளம் எதிர்பார்க்கிறது. இதான் காரியம். எல்லா மனுஷனும் வழி விலகி ஏகமாய் அப்படிப்பட்ட மத்தியில, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் தேடுறாரு. தம்மை தேடுகிற ஒரு பக்தியுள்ள மனுஷனை அவர் என்ன பண்றாரு? ஆவலா எதிர்பார்க்கிறார். பக்தியுள்ளவர், பக்தியுள்ளவர், அவன் தேவனுக்கு பிரியமானவன். பக்தியுள்ளவன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். பக்தியுள்ளவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். பக்தியுள்ளவன், அவன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. சொல்றார், என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவருக்கு பிரியமானவைகளே இந்த பூமியில, உண்மையாக சொல்றேன், பரலோகத்துல சேனைகளின் தூதர்கள் என்ன பண்றது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாம சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களை காட்டிலும் நம்மை உண்டாக்கி அவருடைய சாயலாக ஏற்படுத்தின மனுஷனை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியிலே ஒரு மனுஷனை தேவன் ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பரலோகத்தில் தூதர்கள் எப்படி அவர்களை ஆராதிக்கிறாரோ, அவருடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறார்களோ, அப்படியே பூமியிலும் மனுஷர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த பூமியிலும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்றுதான் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் தன் மனப்போன போக்கிலே அவர்கள் என்ன பண்றாங்க? போய்கொண்டிருக்கிறார்கள். தன் மனம் விரும்பினதையே செய்து அதனால் அழிவை அறுக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். கரந்தட்டுங்க, நல்ல கரந்தட்டுங்க. தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். தம்மை
அன்பு கூறுகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். தம்மை நினைவா இருக்கிறவர்களே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை தம்முடைய ஜனமாக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி செப்பரேட். உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் சொல்றாரு, கர்த்தர் பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் ஒருமானும் தூரமானவர் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன். ஆனாலும் தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை அவர் என்ன பண்றாரு? விசேஷித்தவர்களாய் செப்பரேட் பண்ணுகிறார், பிரித்தெடுக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் உலகத்தால் அல்ல. உலகத்தில் இருக்கிறோம். உலகத்திலே கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேத வசனங்கள் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது. நல்லா கரங்கட்டி ஆண்டுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். பிரபு ரமோஷ்யா நகத்திய நமோத்தல மோட்சதரமா. அவர் ஏங்குகிறார். எப்படி ஏங்குகிறார் தெரியுமா? தம் பிள்ளை அழுது தாய் அந்த முகத்தை அந்த பிள்ளையின் மேல கவனம் செலுத்துவோமா என்று இந்த பிள்ளையானது என்ன பண்ணும்? தாயை பார்த்துட்டு இருப்போம். எப்படி கத்தும்? அந்த குழந்தைங்களை, பிறந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் நான் பார்த்திருக்கேன். பயங்கரமான சத்தம் அந்த பிள்ளை. லாஸ்ட்ல அந்த நர்ஸோ அந்த ஆயாவோ அந்த பிள்ளை அந்த தாய்க்கு வேண்டிய எல்லாவற்றையும் சரி செய்து அந்த பிள்ளைய தாயோடு சேர்க்கும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது அந்த சத்தம் நிற்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் அப்படிப்பட்ட ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். ஒரு ஆவலாய் கண்ணோக்கி பார்க்கிறார். என்னை தேடுவையாக்கா, என்னுடைய நாமத்தை சொல்லி துதிப்பாயா? அதுக்கு தானே நான் உன்னை ஏற்படுத்தினேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பார்வையில பக்தி உள்ளவர்களா இருக்கிறோமா? பக்தி அற்றவர்களா இருக்கிறோமா? எப்படி நம் பக்தி அற்றவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் இதிலே சில காரியத்தை குறித்து நாம் பார்த்து முடிக்கலாம். அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதே 4ஆம் அதிகாரம் சங்கீதம் 4:2 வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? அல்லேலூயா. கர்த்தரை விட்டு, படைத்தவரை விட்டு, படைப்புகளை நம்பி வீணாய் இப்ப கூட சங்கீதத்தை நம்ம வாசிப்போம். அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு எப்போ நீ பேக் வாங்குறியோ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்துடுற. தேவனுடைய பாதுகாப்ப நீ இழந்துடுற. தேவனுடைய ஆலோசனைய அசட்ட பண்ணிடுற. தேவனுடைய வார்த்தைய நீ புறம்பே தள்ளிடுற. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பக்தி உள்ள ஒரு சந்ததியா பெற்றெடுக்கதான் ஆபிரகாமை கூட என்ன பண்ணார்? ஒருவனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆதாமாலே சிதறிவிக்கப்பட்ட உறவு அற்ற பல நிலைகளே நோவாவை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியிலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஒரு பக்தி உள்ள சந்ததியை உண்டாகும்படியாய் ஒருவனோடவா அவர் படைத்தார் என்று வேதம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நேரத்துக்கு கடந்து வருகிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நான் பக்தி உள்ளவன் என்பதை
மேல எப்படி நாம் பெருமை பாராட்ட முடியும்? சற்று நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் அது மிகவும் நன்றாயிருக்கும். 6ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். முதலாவது அவரை விட்டு பின்வாங்கி போயாச்சு. இரண்டாவது சொல்லுகிற ஒரு காரியம், எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர்கள் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் அவரை தேடாமல், அவரை விசாரியாமல், அவருடைய நாமத்தை நம்பாமல், அல்லேலூயா, தூரம் போயிட்டு எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர்கள் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை தான் குறித்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது, பொல்லாத இருதயம் உடையவர்கள். அல்லேலூயா. அடுத்தது, எவ்வளவுதான் மழை பெய்ஞ்சாலும் அந்த தண்ணீரை உறிஞ்சி போடுகிற ஒரு கெட்ட நிலமா காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசாரித்து வாசிக்கணும். இதே சங்கீதம் நான் எழுதின ஓடிலே இருக்கும். நாம் எப்படி இருக்கும்? ஆண்டு விரும்புகிற காரியம் அதிகம். அவருடைய ஜெபத்தை என்ன பண்றோம்? ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேளும். எப்படி கேட்க முடியும்? ஏசாயாவுக்கு சொல்லுது, உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுடைய விண்ணப்பத்தை பரலோகத்தில் ஏறாதபடிக்கு என்ன பண்றது? தடையா இருக்கு. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை தேடுகிறதில் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கிறதில் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? ஊழியக்காரர்கள் சொல்லுகிறது நம்ம எதை செய்யறோம்? என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று நாம் சொல்லுவதை காட்டிலும் அவருடைய பாடுபடியில் வந்து பாவியாகிய என் மேல் இறங்கும் என்று சொல்லுகிறது நாம் காணப்பட்டோமானா அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறப்பே ரொம்ப நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன். அல்லேலூயா. அங்கே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்க சொல்ல 4ஆம் வசனத்திற்கு வாசிக்கிறேன், வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய எங்க எப்படி கோபம் வரும்? கர்த்தரை தேடல, அவரை நாடல, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடல, ஆனால் கோபம் அதிகம். கோபமானது தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. வேற அழகா சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய நன்மையை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய ஒத்தாசையை நாம் இழந்து போகிறோம். அல்லேலூயா. அங்கே காயினை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்ன சொல்ற? எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம், ஏனென்றால் அநேக வார்த்தைகள் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 4 to 8 வசனங்களை நாம் வாசிப்போம். ஆனால் அது மிகவும் நன்றாய் இருக்கிற வசனம். நாம் தேவனுடைய
தேவனுடைய யார் மேல கோபம் கொள்றோம்? மனுஷன் மேல முதலாவது கோபம் கொண்டு கடைசியாக தேவனையே என்ன பண்றோம்? கோபப்படுத்துறோம். அல்லேலூயா. யார் மேல கசப்பு, யார் மேல வெறுப்பு, யார நம்ம ஏன் குற்றப்படுத்தணும்? அல்லேலூயா. தேவனுடைய கண்கள் எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்கப்படுகிற தேவன். அவர் வித்தியாசமாக பார்க்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிறவன். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது தாம் படைத்த படைப்புகள் மாத்திரமல்ல, தான் சிருஷ்டித்த மனுஷனை கொண்டு அவன் கேட்கிற ஒரு காரியம் வாசிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளின் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. நன்றாக கவனிங்க. உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பேச்சுகள் எல்லாம் மாறும் போதும் கர்த்தர் அதை பார்க்கிறார், கவனிக்கிறார் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்கள், நீங்கள் எரிச்சலாக மாட்டீர்கள் மற்றவர்களை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கவனிங்க, வேத வசனத்தை கவனிங்க. நம்ம சிந்தையை திருப்புகிற காரியங்களாம் பார்க்கக்கூடாது. என்ன சொல்றாங்க, என்ன அது நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும், அதை மாத்திரம் தான் நம்ம கவனிக்கிறோம். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. சீர்கெட்டு போன வாழ்க்கையை நம்ம ஸ்திரப்படுத்துகிறவர் தான் நம்முடைய சிருஷ்டிகர். அல்லேலூயா. அவரை பாருங்க, அங்க சொல்ல கேட்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்களில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஆனா அங்க வேதம் அழகா சொல்லுது, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. என்ன பண்ணான்? கோபம் கொண்டான், பாவம் செய்தான். இவன் எப்படி தேவனுடைய பார்வையில் ஒரு பக்தி உள்ளவனா இருப்பான்? ஆனால் இந்த காயினும் தன்னுடைய சகோதரன் மேலேயே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெல் கவனி செய், நிக்கணும், பார்க்கணும், போகணும். அல்லேலூயா. வார்த்தை உங்களுக்குள் கிரியை நடப்பிக்கட்டும். தன் சகோதரன் மேல அவன் எரிச்சல ஒரே ஒரு வார்த்தை தான். அவனுடைய காணிக்கை ஆண்டவர் என்ன பண்றாரு அது உங்களுக்கு தெரியும். அது நம்ம யாரும் சொல்ல தேவையில்ல. இவன் என்ன பண்றான்? கனிகளை சிலவற்றை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் படைக்க போனான். ஆனா அவன் அப்படி இல்ல. ஆபேல் எல்லாவற்றிலும் முதற்பெறானவைகளை அவன் என்ன பண்ணான்? சிறந்தவைகளை ஆண்டவருக்கு அவன் காணிக்க செலுத்தினான். இதே பார்க்கும் பொழுது நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்க அவர் சுத்தம் கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. அப்போ இவனுடைய எரிச்சலானது கோபத்தை உண்டாக்கி ஒரு கொலை செய்யவே தூண்டிவிட்டது. இதனால வேதம் அழகா சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே. அதற்கு சாப்பிட்டு எடுத்தா நிறைய எழுதிருக்க. அது இப்ப நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்த காரியத்தில் போறோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் கோபம் கொண்டாலும் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
சங்கீதம். பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இதே வார்த்தை தான் அங்கே நாம் பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-26. ஹல்லேலூயா. சீக்கிரம் எடுத்து வாசிக்கமா, நேரம் இல்ல. 4ஆம் அதிகாரம் அன்றியும் 25-26 படிச்சு. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறருடனே மெய்யே பேசுகிற அந்த காயின் ஆர்டர் கேட்கிற உன் சகோதரங்கன்னு, என் சகோதரனுக்கு நானு எஸ்கேப் ஆகவே முடியாது. இங்க சொல்றாரு எபேசிய பட்டணத்துக்கு பவுல் சொல்லும் போது, அன்றையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவன் பிறருடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கழுவுது. அது அங்கே வாசிங்க, சங்கீதத்துல வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இங்க வெளிப்படையா சொல்றாரு, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கழுவுன்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்றாரு, பிசாசுக்கு இடப்படாதுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய. ஹல்லேலூயா. கோபம் கொள்ளுகிறதுனால நாம் தேவனுடைய நீதியை, தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை அத நடப்பிக்காதபடிக்கு தடை பண்ணுகிறதையா நாம் தான். ஹல்லேலூயா. நேரம் இல்லை, அதனால நான் சொல்லுகிற காரியங்கள் மாத்திரம் உன்னித்து கவனிங்க. அடுத்த காரியத்தில் அங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்க பாருங்க, 5ஆம் வசனம், நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல், சங்கீதம் 4:5, நீங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நான் தேவனுடைய பார்வையில நான் என்ன பண்ணுவேன்? நீதியை நிறைவேற்றுவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் கர்த்தருடையது. காக்கைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்று சொல்லி எடுத்து காட்டி அவைகளை போஷித்து உடுத்துகிற தேவன் உங்களையும் போஷித்து நடத்துவார். அதை பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அது அப்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க அதான் சொல்றாரு, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஹல்லேலூயா. யார் அந்த விண்ணப்பத்தை செய்ய முடியும்? அனுதினமும் தேவனை தேடுகிறவன், அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய வழியில நடக்கிறவன், அவன் நீதிமான், தேவனுடைய பயபக்தி உள்ளவன். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. ஹல்லேலூயா. இப்ப வாசிக்கலாமா அந்த 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 3ஆம் வசனம், சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், ஆம் கேட்பார்.
அல்லேலூயா. இப்போ 6ஆம் வசனத்தின் 2வது பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பிரகாசிக்க பண்ணும். தேவனுடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கப்பட்டால், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் வருது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருக்கி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் எப்படின்னா எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், அவனுக்கு ஒரு வேலை இல்லையே. நீ சொல்லாதே, அவர்களை பார்க்கலும் விசேஷித்தவர். உன்னை ஆண்டவர் போஷிப்பா, திருப்தி ஆற்றி நடத்துவார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. நீதிமான் கூப்பிடுகையில் அவருடைய செவி திறந்து. அல்லேலூயா. இதனாலதான் அவர் சொல்றாரு, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வே, கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தாக்கப்படுங்க. அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவனை எல்லா சத்துருக்களின் கையில் இருந்தும் அவர்களை மீட்டு அவரை ரட்சிப்பார். அல்லேலூயா. நீ காக்கப்படுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவை தேவன் ரட்சித்தது போல, பாதுகாத்தது போல உன் வீட்டாரை ரட்சித்துக் கொள்ளுவார். நீயும் காக்கப்படுவா, வீடும் காக்கப்படும். உன் நிமித்தம் தகப்பனார் வீடு பாதுகாக்கப்படும். நான் சொல்லுகிறேன், என் நிமித்தம் என் ஜனங்கள் யாவும் காக்கப்படுவார்கள். நல்ல கரந்த தியானத்தை உயர்த்துவோம். நல்ல 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 இன்னும் போறார், இன்னும் போறார். நான் யாரத்துல போகிறேன்? உங்களிடத்துல நித்திய வசனம். அல்லேலூயா. வசனமானது ஒருவனை உருவாக்கும், உடைக்கும், உடைக்கும், உருவாக்கும், உருமாற்றும். அல்லேலூயா. அவருடைய கரத்துல நம்ம இருந்தாலும், அவருடைய கரத்துல இல்லைன்னா நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது. என் ஜெபம் கேட்கப்படணுமா? பக்தி உள்ளவனுடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கேட்பார். கடைசி அந்த வசனத்தை வாசிக்க முடியலோ, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருக்கும் உண்டாகும்படியாய் நல்ல கருத்தை உயர்த்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்க. என் வாய் சொல் பிரமாதத்துக்கு முன்னே என் இதயத்தை எல்லாம் தூரத்தில் இருந்து நீர் அறிகிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லப்பா. நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே, நான் உண்மையை நம்புவேன் ஆண்டவரே. நாங்கள் பயபக்தியா இருப்பேன் ஆண்டவரே, உம்மை சார்ந்து ஜீவிப்பேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையை நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே, அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆண்டவரே, அந்த வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே. நான் ஒரு பக்தி உள்ளவனா இருப்பேன். என் சந்ததி ஒரு பக்தி உள்ள சந்ததியாக காணப்படும். என் நிமித்தம், என் நிமித்தம் என் குடும்பம் பாதுகாக்கப்படும். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஒளிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன்.
பக்தி உள்ள ஒரு சந்ததியான் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடைய ஜெபத்தை அவர் கேட்பார். இந்த சத்துருக்களின் கையில் விடுவிக்கப்பட்டு விடுகிறார். திருப்தியான் சாப்பிடுவீர்கள். உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். உங்கள் ஆத்துமா உயர்த்தப்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆண்டவரே, பக்தி உள்ளவனை நீ தமக்காக தெரிந்து கொள்வீர். என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவிசாக்கி நாளில் அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு கொடுத்த தயவுக்காக நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுவே யோசுவா சொன்னது போல நாம் நீ நானும் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே செய்வோம். ஆகாது என்று கண்டால் யார் சேர்ப்போம்? இது யார் என்பதையும் நாங்கள் இப்படி அறிந்தோமே. இது மகத்துவம் உள்ளவர், தயவு உள்ளவர், அதுவே சர்வ சிருஷ்டிக்கும் பாத்திரம் நீதான் ஆண்டவர. உண்மை அல்லாமல் நாங்கள் வேற யாரையும் பொழுது கொள்ள மாட்டோம். மாயையை பின்பற்றுவதற்கு வேதனைகள் பெருகும் ஆண்டவர. அந்த வேதனை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் சபையாருக்கும் உண்டாகாத விடைக்கு உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உமக்காக ஒரு ஜனத்தை ஆண்டவரை ஏற்படுத்த உதவி செய்ய. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை இன்னும் வேதத்தை நன்காய் ஆராய்ந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்ய. கர்த்தருக்கு பயப்படுவதிடத்தில்
அவருடைய ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் இன்னும் உமக்காக ஓட வைராக்கியமா இருக்க உதவி செய்யும். இது நிமித்தம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எவங்கேலும் எங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிரிகளை நடத்திக்க போற நல்ல கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.